சும்மா இருந்தவனை தட்டி எழுப்பிட்ட. இனிமே நான் தூங்க மாட்டேன். உனக்கு ஸ்டேட்ல இருந்து சென்டர் வரைக்கும் செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ கையை காட்டினா காவல்துறை இங்க வந்து நிக்கும் எனக்கு தெரியும். இத்தனை செல்வாக்கியம் மீறி உன் பொண்ணு கழுத்து தாலி கட்ட பாக்குறியா? சாம்பிளுக்கு ஒன்னே உண்டு, பாத்துக்க. அப்பா, தேங்க்யூப்பா. அம்மா, அந்த ரவி தம்பி வண்டியில பாம் வைக்க போறாங்களா? என்ன சொல்றீங்க? அப்பா போன்ல பேசுனதை நான் கேட்டேம்மா. எங்கடா இருக்கான்? ஹாஸ்பிட்டல் இருக்கானே. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றதுக்குள்ள அவன் வண்டியில இந்த பாம்பை செட் பண்றேன். சரி என்ன? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க குரூப் பிளட் 2 பாட்டில் தான் கிடைச்சது, கொடுத்துட்டோம். இன்னொரு பாட்டில் தேவைப்படுது. குன்னூர் ஹாஸ்பிட்டல் லெட்டர் கொடுக்குறேன். யாராவது போய் வாங்கிட்டு வரீங்களா? கொடுங்க சார், நான் போய் வாங்கிட்டு வரேன். மணி, உனக்கு அடிபட்டு இருக்கு, இன்ஜெக்ஷன் வேற போட்டிருக்காங்க, நீ போய் படுத்துக்க. என்ன பெரிய அடி? நான் போயிட்டு வரேன் டாக்டர். வாங்க, லெட்டர் கொடுக்குறேன். நான் வரமா? ரவி,
வேற ஹெவி ஷாக்கு. அவ்வளவுதான். நாம ரொம்ப நேசிக்கிற ஒரு பொருளை இழந்துட்டா அப்படித்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா எடுத்துக்கங்களேன். இந்த பேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது திடீர்னு காணாம போயிடுச்சுன்னு வச்சுங்க, 4 நாளைக்கு நானே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பேன் சார். ஆனா நீங்க பைத்தியம் இல்ல. இல்ல, எந்த பேனா எடுத்தாலும் அந்த பேனா ஞாபகமே வரும். கரெக்ட் சார். ஆமாவா? நான் என் பொண்ணை போய் பார்க்கலாமா? தாராளமா. ஆனா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. கொஞ்சம் சாந்தமா பேசுங்க. அப்ப நாங்க என்ன வில்லனுங்களா ரஃபா நடந்துக்கிறதுக்கு? இப்படித்தான் நடக்கூடாதுன்னு சொன்னேன். யூ கேன் கோ. பேனா தொலைஞ்சிட போது பாத்துங்க. தேங்க்யூ சார். இவங்களெல்லாம் நம்ப முடியாதுங்க. எதுக்கு நம்ம வேற பெரிய ஹாஸ்பிடல்ல காமிக்கலாமா? சரி வேணாம். சாப்பிடுமா. ஏம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சரிப்பா. உனக்கு ஒண்ணு இல்லம்மா, டாக்டர் சொல்லிட்டாரு. ஆமா, உங்களுக்கு பைத்தியம் எல்லாம் ஒண்ணு இல்லையா? என்ன சார் இப்படி பயப்படுறாங்க? ஒண்ணு இல்ல, சும்மாரு. அம்மா கீதா, வீட்டுக்கு போலாமாம்மா? சரிப்பா. ಅಯ್ಯೋ ರವಿ ಆವಿ, ರವಿ ಆವಿ ಬರ್ದು, ರವಿ ಆವಿ ಬರ್ದು, ರವಿ ಆವಿ ಬರ್ದು. ஐயோ ஐயோ. சும்மா இருடா. அவன் நினைப்பே இருந்ததால இப்படி உளறாமா. ஐயோ இங்க பாருங்க. ரவி, ரவி, உனக்கு ஒண்ணு ஆகலையப்பா, உனக்கு ஒண்ணு ஆகலையே. எனக்கு ஒண்ணு ஆகலமா. நான் ஆஸ்பத்திரியில திரும்பி வரும்போது ஆன் பண்ண சொல்லி கொடுத்தாரு, ஆஃப் பண்ண சொல்லி கொடுக்கவே இல்லையே. எவ்வளவு சீக்கிரம் பிளட் வாங்கிட்டு வரீங்களோ அவ்வளவு நல்லது. வண்டி சத்தம் கேட்டு நான் மயக்கம் தெளிஞ்சு விழுந்தேன். என்னமா அது? அந்த வண்டியில உன்னை கொல்றதுக்காக என் புள்ள உயிரையே காப்பாத்திட்டியே. உனக்கு நான் எப்படி நன்றி? ஆமா, அந்த படுபாவி ஒண்ணு தூக்கிட்டு போனானே, உனக்கு ஒண்ணும் ஆயிடலையே ராஜா? எனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க என்ன மாமாங்க வந்ததுல அந்த நேரத்துல தப்பிச்சு வந்துட்டு உங்க அண்ணன் நினைச்சு கவலைப்படாதம்மா. செத்து போற உங்க அண்ணனுக்கு பதிலா இங்க பாரு, நாங்க அத்தனை பேரும் உனக்கு அண்ணனா இருக்கோமா. இனிமே நீ எங்க கூடத்தாமா இருக்கணும். அழாதம்மா.
சாப்பிடுமா, கொஞ்சோண்டு சாப்பிடுமா. வணக்கம் சார். என்ன சார் ஆட்சியை கவுந்த மாதிரி வேதனையோட உட்காந்துருக்கீங்க? அட ஆட்சியை கவுந்த மாதிரி தானப்பா. ஆனா அதுக்கு வழி இல்லாம கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என் பொண்ணுக்கு இப்படி ஆயிப்போச்சு. இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? எப்படி நடக்குமா? ஒரு பக்கம் சிஆர்பி, இன்னொரு பக்கம் எஸ்ஆர்பி, பத்தாவதுக்கு நம்ம ஊட்டி சிட்டி போலீஸ், அது இல்லாம நம்ம ஸ்பெஷல் பிளாக் கேட்ஸ், இவ்வளவு பாதுகாப்போடவும் மாவட்ட கலெக்டர்ல இருந்து மந்திரி வரைக்கும் கல்யாணத்துக்கு வர, கட்சி செயலாளர் இருந்து கடைசி தொண்டை வரைக்கும் கல்யாண ஊர்வலத்துக்கு வர, KSR பேண்ட் வாசிக்க ஜாம் ஜாம் நடக்கும். கேக்குறதுக்கு என்னமோ நல்லதா இருக்குது. ஆனா என் பொண்ணு தான் மென்டல் ஆயிப்போச்சு. மென்டலா? யார் சொன்னது? டாக்டரே மென்டல் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீங்க வேற. அப்படியே உங்க பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்க பொண்ணு பத்திய விஷயம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன் தெரியுங்களா? நம்ம வீட்டு பிளாக் கேட்ஸ் கூட ஒன்னும் உங்க பொண்ணை பத்தி தெரியாது. சாப்பிடணும் சொல்றேன்ல. சரி சரி, நீ ஒண்ணும் பயந்துடாத. இந்த கல்யாணத்துக்கு இப்பதாங்க சரியான நேரமே. இல்லைன்னா உங்க பொண்ணு தான் காதல சொல்லி காரியத்தையே கெடுத்திருக்குமே. இப்பதான் அவன் நினைப்பே சுத்தமா இல்லையே உங்க பொண்ணுக்கு. வேணா டெஸ்ட் பண்ணல வரீங்களா? வாங்க. அழகா இருக்கு. லேடி நீ போ, நாங்க பர்சனலா பேசணும். உங்ககிட்ட நாங்கெல்லாம் மாட்டிட்டாலும். சாப்பிட்டியம்மா? சரி. ஏமா இந்த பேண்ட் மாஸ்டர் பையன் ரவி இருக்கானே, அவனுக்கு உனக்கு லவ் எல்லாம் இல்லையே? அவன் நினைப்பெல்லாம் ஒண்ணு இல்லல்ல? இல்லப்பா. ஏமா இந்த பையன் ராஜாவுக்கும் உனக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? சரி சரிப்பா. அப்புறம் என்ன? ஏய் சர்வன்ட் லேடி, வந்து கூட்டின்னு போ, ஜூஸ் கூட பொண்ணுக்கு. ரொம்ப பேசக்கூடாது, பயந்துரும் பொண்ணு. வாங்க. ஏறுப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுக்கு இப்படின்னு தெரிஞ்சா என்ன நடக்குமோ? என்ன நடக்கும்? 81 MLA உங்க கையில. நாளைக்கு பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, பார்ட்டி ரெண்டா உடைஞ்சிடும்னா சிஎம் ஆடி போயிட மாட்டாரா? ஆனா அது இருக்கட்டும்பா. இந்த பேண்ட் வாசிக்கிற பையில சாகடிக்காம உயிரோட விட்டுட்டீங்க. கல்யாண நேரத்துல அவன் வந்து கலாட்டா பண்ணான்னா? கல்யாணத்துல பேண்ட் வாசிக்கிறவங்க நாங்க தானே, வந்தா வாசிடுறோம், கவலைப்படாதீங்க. ஆனா ஒன்னையும் மீறி வந்துட்டான்னு வச்சுக்க, அன்னைக்கு ராத்திரி உங்க தலைமையில இரங்கல் கூட்டம் தான் அவனுக்கு.